கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் 2 வசனத்தில் இயேசு பரமேறும் பொழுது அல்லது ascending to the heaven அந்த வேளையிலே அவர் தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையாக கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய், இங்கிலீஷ் பைபிளில் கோ இ என்ற ஒரு வார்த்தை இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம், அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவனைகள் இயேசு தம்முடைய சீஷர்களை அவர் தம்மோடு இருந்த நாட்களிலேயும் வெளியே அனுப்பினார். ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்கள் என்று தம்முடைய ஜீவிய காலத்தில் சீஷர்களை 2 பேராக he sent them away, 2 பேராக அனுப்பினார். வசனம் இருக்கிறது. ஆனால் இங்க கடைசியாக அவர் சொல்லும் பொழுது நீங்கள் புறப்பட்டு போய், அப்படியானால் இந்த கால வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தர் நம்மை போவதற்கு வெளியே புறப்பட்டு போவதற்கு தான் கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். we have to go. இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு போங்கள் அல்லது கோ, போ என்ற ஒரு வார்த்தையை மையப்படுத்தி ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். Matthew's Gospel 18:15. மத்தேயு 18:15. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்துல போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே. 15ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்திலே போய், அவனிடத்தில் போய், அவனிங்கள் வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரன் குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய். அப்படியானால் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு காணப்படுகிறது. இவ்விதமாய் இயேசு சொல்லும் பொழுது, உனக்கு விரோதமாக உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் சொல்லிட்டு போய் நீயும் அவனிடத்தில் தனித்திருக்கையில், நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவனிகள் கர்த்தர் நம்மை உலகத்திலே வைத்தது நோக்கங்களில் எத்தனையோ நோக்கங்கள் காணப்பட்டாலும் பரிசுத்தத்துக்கோ பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்துக்கோ அல்லது நாம் அவருடைய வரைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற சிந்தையோடு காணப்பட்டாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஒரு எரர், ஒரு பிழை, ஒரு குறை நமக்கு நம்மளுடைய குடும்பத்திலே அடிக்கடியாக வரும். அதையாக்கம் இயேசு தன்னுடைய ஜீவிய நாட்களிலே அதை சொல்லும் பொழுது, இந்த இடம்
டு ரெக்கன்சைல் அல்லது ரெக்கன்சிலியேஷன், ஒப்புரவாகுதல். அதாவது கவனிங்கள், இந்த 15ஆம் வசனத்திலே இயேசு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்துகிறார். நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய். கவனிங்கள், பொதுவாக உலகத்திலே நீங்களும் நானும் மற்றவர்களிடத்திலே சில குறைகளை கண்டு வேண்டுமென்றால நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில், குடும்பத்திலும், வெளியிலும், வேலை ஸ்தலத்திலும், ஊழியத்தின் பாதையிலும் ஏதாவது ஒரு குறை இருக்கிறது என்று யோசிக்கும் பொழுது அதை நாம் பார்த்துவிட்டு சும்மா இராமல் அவளிடத்திலே நாம் பேசும் பொழுது, வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவனிகள் அவன் குற்றத்தை அவனிடத்தில் உணர்த்து. ரொம்ப முக்கியமான குறிப்பு, ஆழமான வார்த்தை. இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை இது. அதாவது ஒரு மிஸ்டேக், பெரிய குற்றம் இல்லை, ஏதோ பெரிய பாவம் செய்தான் அல்லது மர்டர், கொலை செய்தான், பெரிய பாவம் அல்ல, சிம்பிளா சொல்ல, அவனிடத்தில் ஒரு குறை இருந்து அதை நீ பார்ப்பாயானால் அவனிடத்தில் போய் அது சொல்லிட்டு அவன் குற்றத்தை உணர்த்து சொல்லிப்பா. யோசித்து பாருங்க, வீட்டிலும், நம்முடைய வேலை ஸ்தலத்திலும், வெளியிலும், ஊழியத்தின் பாதையிலும், நம் அன்றாட வாழ்க்கையிலே வருகிற சந்திக்கிற ஃபேமிலி எரர், மிஸ்டேக், ஒரு ஃபைண்டிங் ஃபால்ட், அந்த குறைய நம்ம கொஞ்சம் பேசுறோம்னு வைங்க. பேச்சு வந்தனால நான் பேசுறேன், இது போன வாரம் நடந்தது, போன மாசம் நடந்தது, சரி இப்ப எல்லாரும் இருக்கிறோம், வீட்டுல எப்படி உட்கார்ந்து இருக்கிறோம், அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி இல்ல கொலீக்ஸ், வேலை ஸ்தலம், ஊழியமானாலும் அதை எடுத்து அதை நாம் பேசும் பொழுது ஜனங்கள், குடும்பத்தார், நைபர்ஸ், மினிஸ்ட்ரி, இந்த மினிஸ்ட்ரி யூஸ்வலா ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம வீட்டு ஜஸ்ட் சாதாரண ஒரு மிஸ்டேக்கை சொல்லி காமிங்களேன், வேண்டுமென்றல்ல, இப்படி நடந்தது, இப்படி பண்ணிட்டீங்க, அதை நான் மறுபடியும் சொல்றேன், சொல்லி லைட்டா சொல்லி பாருங்க. there is a rubbing, there is a problem, there is a misunderstanding. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்பா பிள்ளைகளா இருக்கலாம், அம்மா மகள்களா இருக்கலாம், நைபரா இருக்கலாம், ஊழியத்தில் அல்ல சபையில் உள்ள விசுவாசிகளா இருக்கலாம், பிட்வீன் பாஸ்டர் அந்த ஷெப்பர்ட், அந்த தலைவன் ஊழியக்காரனும் அந்த விசுவாசிகளா இருக்கலாம், மேய்ப்பு ஆடுகளா இருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொன்னார் இந்த இடத்துல? அவர் சொல்ல ஒரு வார்த்தையை நான் முக்கியப்படுத்துகிறேன். அவனிடத்திலே நீ அந்த குறையை காண்பாயானால், அந்த வசனத்திலே 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவனிடத்தில் போய் நீ அவனை தனித்திருக்கையில் சொல்லிட்டு உணர்த்து, குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால், அவனிங்கள் if he hear you, அவன் உங்களுக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய். அப்படியானால் gained thy brother, உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொள்வாய்.
அது யாரா இருக்கட்டும், அண்ணனோ தங்கச்சியோ தம்பியோ கூட பிறந்தவங்களோ நைபரோ அல்லது வேலை ஸ்தலத்துல செய்கிற கொலீக்ஸ், அந்த அந்த வேலையாட்களா இருக்கலாம், நம்மளுடைய நம்ம டெஸ்கில் நம்மளோடு உட்கார்ந்து வேலை செய்கிறவர்களா இருக்கலாம். அப்படி அவர்களிடத்திலே நம் குறைகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது அவன் அதை உணர்ந்து அந்த வார்த்தையை முக்கியப்படுத்துகிறேன், உணர்ந்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் யூ ஆர் கெயின்ட் தட் பிரதர். அந்த சகோதரனையோ அந்த குடும்பத்தையோ அந்த பிள்ளைகளையோ நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். இல்லைன்னா there is a problem, there is a breach, there is a gap between them. அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பிளவு குறை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஏன் கேட்கல? நம்ம யோசிச்சு சொல்லாமா சொல்ல வேண்டாமா, முடியுமா, ஏற்றுக்கொள்வார்களா, இதெல்லாம் இருக்கும். ஆனால் இயேசு அதை தன்னுடைய ஜீவியத்தில் சொல்லும் பொழுது, நீ அவனிடத்தில் போய், you have to go, போய் தான் சீர்படுத்த முடியும். அப்படியான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தர் நம்ம வைக்கிற இடத்தில், அது ஃபேமிலியோ ஏரியாவோ சர்ச்சோ ஜாபோ எங்க வேணா வச்சுக்கொள்ளுங்க, அந்த இடத்துல நாம் ஒரு ரெக்கன்சிலியேஷனுக்குள்ள போக முடியுமா? ரொம்ப கஷ்டம். பேசுறது ஈஸி, படிக்கிறது ஈஸி. இது இயேசு சொல்லி கொடுத்தார் தம்முடைய சீஷர்களுக்கு, தம்மை சூழ்ந்திருக்க ஜனங்கள் கேட்கும்படியாக. அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். அதனால்தான் மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினான். அப்படியானால் நாம் ஏதேதோ ஆதாயப்படுத்துறோம். வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய சரீரத்துக்காக, நம்மளுடைய தேவைகள், அன்றாட தேவைகள், டெய்லி டே டு டே அஃபேர், டெய்லி உள்ள காரியங்கள், இதெல்லாம் நாம் ஆதாயப்படுத்துவதற்காக சில காரியங்களை செய்கிறோம். ஆனால் அது ஃபெயிலியர் தான் வரும். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. ஒரு மிஸ்டேக்கை போய் சொல்றதுக்கு சொல்லணுமா? சரி, நம்ம ஏன் அதை போய் சொல்லுவானே, நம்ம அதை போய் ஜோம் பண்ணுவோம். முதல்ல நம்ம தப்பிப்பதற்கு, தப்பித்து கொள்வதற்கு ஒரு இடம், ஒரு பேஸ், ஒரு சூழ்நிலை இருக்குது. பிரேயர். நான் ஏன் சொல்லணும்? எல்லாம் அவருக்கு தெரியாதா? எல்லாம் அவங்களுக்கு தெரியாதா? அவங்க வயசுல பெரியவங்க, நான் வயசுல சின்னவன், அல்லது நமக்கு இப்படி இருக்குது, இதெல்லாம் ஏன் போட்டு நம்ம ஜோம் பண்ணுவோம்? வில் ப்ரே, கர்த்தர் பார்த்து கொள்வார். உண்மைதான், ப்ரேயர் இஸ் வைட்டல், வெரி இம்பார்ட்டன்ட், நோ டவுட். ஆனால் இயேசு அதை சுட்டி காண்பித்து அதை சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். இயேசு சொல்றது, ஆதாயப்படுத்தி கொள்வாய். நம்ம எதோ ஆதாயப்படுத்துறோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, we are gaining certain things, we are gaining certain things. அப்படியே கெயின் பண்றோம், அப்படியே அதை ஆதாயப்படுத்துறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் பார்த்து நம்மளை சொல்லுகிற ஒரு வார்த்தை, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அவனிடத்தில், அவளிடத்தில் அல்லது அவர்களிடத்திலே போய் பேசும் பொழுது நீ ஆதாயப்படுத்திக் கொள்வாய். யூ ஆர் நாட் அ லூசர்,
நீ எழுந்து விட மாட்டாய். தைரியமாய் இருந்து சுத்த மனசாட்சியோடு எந்த விதமான குற்றம் என் மேல இல்லை, தைரியமாக ஒரு ஃபேஸ் பண்ணி அவங்கள முகதாட்சணை இல்லாமல் நேரடியாக டீல் பண்ணி அவர்களை நீங்கள் ஆதாயப்படுத்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னைக்கு ஆதாயப்படுத்தாமல் we are, whoever may be a preacher or the believer or servant of God or church goer, நம்ம ஆதாயப்படுத்தாமல் அப்படியே சமாளிச்சுட்டு போவோம். எதுக்கு போய் பேசணும், எதுக்கு போய் நம்ம ஏன் இதை கர்த்தர் பார்க்குற நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லிடுவோம். உண்மைதான், ஜெபம் அவசியம். ஆனால் ஜெபம் என்கிற ஒரு க்ளோக்குள்ள போகாமல், அந்த போர்வைக்குள்ளே போகாமல், அதை விட்டு வெளியே வந்து கர்த்தாவே நான் போய் கேட்குறேன், நான் பேசுகிறேன், உணர்த்தும். உணர்வு இருக்குமானால் பலன் உண்டு. நம்புறீங்களா? இஃப் தேர் இஸ் அ ஃபீலிங், உணர்வு இருக்குமானால், அதான் இயேசு அந்த மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 4 விதமான நிலம், நன்னிலம், 4 கிரவுண்ட்ஸ், 4 விதமான நிலத்தை குறித்து சொல்லும் பொழுது, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் எவனோ அவன் வசனத்தை கேட்டு அதை உணர்ந்துன்னு இருக்கும். மத்தேயு 13 பார்த்தீங்கன்னா வசனத்தை கேட்டு அதை உணர்ந்து அது 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அவன் பலன் தரான். மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அது வருது. ஒரு சரி வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, மத்தேயு 13:23 வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து, உணர்கிற அந்த வார்த்தை நிறுத்துங்களா, அவசரப்பட வேணாம். உணர்கிறவனமாய் இருந்து, அந்த வார்த்தை உணர்கிறவனமாய் இருந்து 100ஆகவும், அதுல அந்த இருங்க வாசிக்காதீங்க, அந்த வார்த்தை யோசிங்க. 18ஆம் அதிகாரம் அந்த மத்தேயுல அவன் 18-15 அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவனிகள் உணர்த்து. அப்படியானால் அவனுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபீலிங் வேணும், ஒரு உணர்வு வேணும். வசனத்தை கேட்கிறவன் அதை உணர்ந்து வாசிங்கள். மத்தேயு 13:23. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் உணர்கிறவனமாய் இருந்து. அப்படியானால் ஒரு உணர்வு இருக்கணும், ஒரு ஃபீலிங் இருக்கணும். இன்னைக்கு நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்திலும் குடும்ப ஜீவியத்திலும் நம்ம அடிக்கடியாக பேசுவோம், என்ன கொஞ்சம் கூட ஃபீலிங் இல்லையே, கொஞ்சம் கூட உணர்வு இல்லையே. இவங்களாம் ஜெபிக்கிறாங்களா, வேதத்தை படிக்கிறாங்களா, ஆலயத்து போகிறவர்களா, ஊழியம் செய்கிறவர்களா, ஒண்ணுமே நமக்கு புரியலையே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட உணர்வில்லாத ஜனங்களுக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். இப்படிப்பட்ட விசுவாசிகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. உணர்வில்லாத ஊழியக்காரர்கள், உணர்வில்லாத விசுவாசிகள், உணர்வில்லாத வாலிபர்கள், உணர்வில்லாத வாலிப கன்னிகைகள், இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவ சமுதாயத்திலே காணப்படுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தாவே எனக்கு ஒரு உணர்வை தாருமையா, எனக்கு ஒரு உணர்வை தாரும், எனக்கு ஒரு உணர்வை தாரும் என்று கேட்டு கர்த்தரிடத்திலே நெருங்கி நாம் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்வோம். அவங்க அப்படிதான், they are like that. நீங்க மாற்றவே முடியாது. you cannot change him or her or them. அவங்களையோ அவளையோ அவர்களையோ நீங்களும் நானும் மாற்ற முடியாது. only we can
pray to God and act like God, Jesus, and go to them and speak to them regarding understanding. உணர்வை கொடுக்கும்படியாக பேசி அவர்களை we can gain them. அவர்களை நம்ம நம் பக்கத்திலே ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். இது இயேசு சொன்ன வெரி வெரி பிராக்டிக்கல். நீங்கள் அவனிடத்தில் போய், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ அவனும் தனித்து இருக்கையில் உன் சகோதரன் விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய், அப்படி போய் பேசுவதற்கு வேண்டிய தைரியம், சுத்த மனசாட்சி, பரிசுத்தம், நல்ல ஒரு தேவனோடு உள்ள ஐக்கியம் இருக்குமானால் இந்த விஷயத்திலே கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை கொடுத்து காரியங்களை சீர்படுத்த, ஸ்திரப்படுத்த, பலப்படுத்த கிருபை செய்வாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். ஆயினும் 28 வாசிங்கள். 28. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இந்த 18ஆம் வசனத்துல 2 பிள்ளைகள் இருந்தார்கள். மகனே, நீ போய், அதான் அந்த வசனம். அப்படியானால் முதலாவது ரெக்கன்சிலியேஷன், நீ அவனிடத்திலே போய் ஒப்புரவாகு என்று சொல்லும்போது ரெக்கன்சிலியேஷன். கோ டு தை பிரதர், உன் சகோதரனிடத்திலே போய் ஒப்புரவாகு. இரண்டாவதாக இந்த வாசம் மத்தேயு 21:28, ஆகிலும் அவன் போய் அவன் என்ன பண்ண, மனஸ்தாபப்பட்டு போறான். அப்படியானால் ஒபீடியன்ஸ், கீழ்ப்படுகிறான். அவனுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம், அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் நெவர்தலெஸ், பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். முதல்ல முடியாதுன்ட்டான். நன்றாக பாருங்கள், அவன் போய், ஒரு 2 பிள்ளைங்க இருந்தாங்க ஒரு ஃபேமிலியில, அப்பா அம்மா 2 குமாரர்கள். அந்த 2 குமாரர்கள் சொல்லும் பொழுது, மகனே, நீ போய் இன்றைக்கு திராட்சை தோட்டத்துல வேலை செய்ப்பா. ஒருத்தனுக்கு தான் கட்டளை கொடுக்குறாரு, 2 பிள்ளைங்களும் போய் வேலை செய்ய சொல்ல. ஒரே ஒரு பையன்கிட்ட சொல்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், முடியாது சொல்லிட்டு பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அப்படியானால் அவனுக்குள்ளே இருந்தது ஒரு கீழ்ப்படிதல். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் குடும்பங்களில் கர்த்தருடைய விசுவாசிகளுடைய பிள்ளைகள் குடும்பங்களிலே தாய் தகப்பன் பிள்ளைகள் இருப்பார்கள். அவங்க கிட்ட போய் ஏதாவது ஒண்ணு சொல்லும் பொழுது உடனே பிள்ளைங்க கீழ்ப்படியாது. என் வீட்டை கூட நான் தைரியமா சொல்ல முடியும். உண்மையாவே நான் சொல்லுகிறேன். டக்கு நீங்க போய் பிள்ளைங்க கிட்ட ஒன்னு சொன்ன உடனே, நான் ஏன் போனோம், அவன் அனுப்பு. ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஓன் ஃபேமிலி. அவன் அனுப்புங்க. அவன் காலில இருந்து வீட்டுல இருக்கிறான், நான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், இன்னைக்கு லீவு தான், அவனை அனுப்புங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து, இல்லப்பா நான் போயிட்டு வரேன். அதான் யோசித்து பாருங்க, இது எல்லா வீட்லயும் நடக்கும்.
நான் ஊழியக்காரனா இருக்கிறதுனால என் வீட்டை தைரியமாக நான் பேசுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையில ஆகிலும் அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். He went. தமிழ் பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்துல வேலை செய். இன்னொருத்தனுடைய தோட்டத்துல அல்ல, பக்கத்துல நைபர் கார்டன் அல்ல, என் திராட்சை தோட்டத்துல நீ போய் வேலை செய். இன்றைக்கும் கர்த்தர் பரலோகத்திலிருந்து அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டு பூலோகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை, ஓ மகனே மகளே, உலகம் முழுவதும் என்னுடைய திராட்சை தோட்டமாக காணப்படுகிறது. நீங்கள் போய் வேலை செய்யுங்கள், ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நான் தருவேன். ஆனால் உண்மையான ஸ்பிரிச்சுவல் மீனிங் நிறைய இருக்கிறது. ஒரு பாயிண்ட்டை மட்டும் நான் முக்கியப்படுத்துகிறேன். இந்த உலகம் முழுவதும் ஒரு திராட்சை தோட்டம் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக ஒரு கர்த்தருடைய திராட்சை தோட்டமாக காண. திஸ் இஸ் மை அசம்ஷன், மை ஓன் தாட் திங்கிங். அப்போ நம்மளை பார்த்து சொல்றாரு, உங்களை பார்த்து நம்மளை பார்த்து, மகனே மகளே, நீ போய் வேலை செய். தீமோத்தேயுல ஒரு வசனம் இருக்கு, சுவிசேஷனுடைய வேலை செய்யணும் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. சுவிசேஷனுடைய வேலை செய் தீமோத்தேயுல வருகிறது. நீ போய், இந்த வசன வார்த்தை ரொம்ப முக்கியம். நீ போய் மகனே, நீ போய் இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது பசுத்த ஆவியானவர் அது ஆவிக்குரிய ஜீவித்திலே பார்க்கும் பொழுது, அப்போ பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது தீமோத்தேயை பார்த்து சொல்ற, நீ போய் சுவிசேஷனுடைய வேலை செய். இன்னைக்கு நமக்கு ஒரு வேலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், காஸ்பல் ஒர்க். சுவிசேஷனுடைய வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது முழு நேர அழைப்பு இருந்தாதான் செய்யணும்னு அல்ல. யார் யார் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார்களோ, இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கிற யாரானாலும் நாம் ஈஸியா நமக்கு ஒரு வேலை இருக்குது, சுவிசேஷனுடைய வேலை. அது ஒரு சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன ஒரு யூத் மீட்டிங்கா இருக்கலாம், யங் கேர்ள்ஸ் மீட்டிங்கா இருக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்வதற்கு கர்த்தர் உனக்கு இடம் கொடுத்திருக்கிறார். வாசிங்க. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தீமோத்தேயு 4:5. மறுபடியும் வாசிக்கலாம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, பி சோபர் மைண்ட், தெளிவாயிரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய். நீங்கள் இயேசு சொன்ன அந்த வார்த்தை மத்தேயுல, மகனே நீ போய் இன்றைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துல வேலை செய். இந்த உலகம் முழுவதும் ஒரு திராட்சை தோட்டம், உங்களுடைய வீடு ஒரு கார்டன். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஒரு கம்பெனியில கொண்டு போய் வைக்கல, நல்லா புரிஞ்சுங்க. ஆதாம் ஏவாளை ஒரு கம்பெனியை ஏற்படுத்தி நல்லா வேலை செய்யுங்க, சம்பாதிங்க, 2 பேரும் ஷேர் பண்ணி வேலை செஞ்சு வீட்டை பார்த்துங்க, லேண்டை பார்த்துங்கன்னு கொண்டு போய் கொடுக்கல. அவருக்கு ஒரு பெரிய தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். பெரிய ஏதேன் தோட்டம், பெரிய தோட்டம். அளவு எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது, பைபிள்ல சொல்லப்படலை. அது போல இங்க இயேசு சொன்ன வார்த்தை, முக்கியமான வார்த்தை, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய். இன்னைக்கு உங்க குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம், உங்களுடைய வேலை ஸ்தலம் ஒரு திராட்சை தோட்டம், ஊழியம் ஒரு திராட்சை தோட்டம். நீங்க எப்படி வேணா எடுத்துங்க.
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் நமக்காக இடங்களை வைத்திருக்கிறார். நாம் பிறந்து ஜீவிக்கிற இடமானாலும், நாம் திருமணமாகி கொடுத்தனம் செய்கிற இடமானாலும், ஊழியம் செய்கிற வேலையானாலும், சபையானாலும், கம்பெனி ஆனாலும், எவ்ரிதிங் இஸ் லைக் அ கார்டன். ஒரு தோட்டம் போல இருக்கிறது. இயேசு சொன்னார், மகனே, நீ போய் என் திராட்சை தோட்டத்துல வேலை செய். He didn't tell go to other man's garden. My own garden, my own. என்னுடைய தோட்டத்துல போய் வேலை செய். அப்படியானால் கர்த்தர் நமக்கென்று ஒரு தோட்டத்தை கொடுத்திருக்கிறார். மேபி ஃபேமிலி, மேபி கம்பெனி, மேபி மினிஸ்ட்ரி, எனிதிங் எல்ஸ். அவங்க மனசாட்சிக்கு தெரியும். அதுல எப்படி இருக்கணும்? தீமோத்தேயுல சொல்லுற ஒரு வார்த்தை, நீயோ மனுஷனே, நீ தெளிவாயிரு. அந்த வசனம் வாசியுங்கள். 2 தீமோத்தேயு 4:5. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. எல்லாவற்றிலும் தெளிவாயிரு. தீங்கு அனுபவி. சுவிசேஷகனுடைய வேலையை செய். நமக்கு ஒரு வேலை இருக்குது. ஒரு சுவிசேஷனுடைய வேலை, ஒரு சுவிசேஷனுடைய பாதம் அழகா இருக்கிறது என்று ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு வேலை செய்ய கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உலக வேலை செய்கிறோம், குடும்பத்தை காப்பாற்ற, சம்பாதிக்கிறோம், குடும்பத்தை காப்பாற்ற, பிள்ளைகளை காப்பாற்ற, மனைவியை காப்பாற்ற, நமக்கு டெய்லி பிரெட்டுக்காக, டெய்லி அனுதின அப்பத்துக்காக நாம் வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம். அதுபோல உலகம் முழுவதும் அழிந்து போற ஆத்துமாக்கள் கர்த்தர் நமக்கு சுற்றிலும் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் நீ எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவனாய் இருந்து சுவிசேஷனுடைய வேலை செய்து தீங்கு அனுபவி. அதனாலே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்ததாமே நமக்கு வேண்டிய இந்த சோபர் மைண்ட், தெளிவான ஒரு மைண்டை கர்த்தர் கொடுத்து, அதாவே அந்த திராட்சை தோட்டத்துக்கு அந்த ஒரு மனுஷனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். ஒருவனை பார்த்து, நீர் சொன்னீரே என் தோட்டத்துக்கு போய் இன்றைக்கு வேலை செய், நீ போய். அதுபோல ஒவ்வொரு நாளும் நான் உம்முடைய சித்தத்துக்கும் உம்முடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படிந்தவனாக போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, போகக்கூடிய ஒரு பக்குவத்திலே நான் காணப்பட, எனக்கும் என் குடும்பத்துக்கும் எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதலின் ஆவியை நீ தருவீராக என்று கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கண்டிப்பாக தருவார். அதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக நீங்கள் மூன்றாவதாக வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 25 நடுராத்திரியிலே 25:6 வாசிங்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அவனே, இதுவும் இயேசு சொன்ன வார்த்தை. நடுராத்திரியில, அதெல்லாம் தெரிந்த ஒரு பாகம் தான். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் என்கிற ஒரு எதிர்கொண்டு போங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் விஜிலண்டா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். 3வது பாயிண்ட் விஜிலண்ட், விழிப்பா இருக்கணும். நாம விழிப்பா இருக்க முடியாதபடி பிசாசு பல தடைகளை கொடுப்பான். அதைரியம், சோர்வு, துக்கம், வேதனை, நிந்தை, அவமானம், ஏச்சு பேச்சு, பழி சுமத்துவார்கள்,
இப்படியாக பலவிதமான நெகட்டிவ் திங்ஸ் பிசாசு இருதயத்திலும் சிந்தையிலும் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார்? நடுராத்திரியிலே, மிட் நைட், நடுராத்திரியிலே கர்த்தர் கிரியை செய்கிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். பிசாசும் நடுராத்திரியில கிரியை செய்வான், இயேசுவும் நடுராத்திரியிலே கிரியை செய்வார். நீங்களும் நானும் நன்றாக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அவன் நம்ம உள்ளத்திலே இருக்கிற விதையாகிய வசனத்தை எடுத்து போடுவான். நமக்குள்ளே வசனம் விதைக்கப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து போடுவான் என்று வசனம் இருக்குது. அதுவும் மத்திய 13ஆம் அதிகாரத்துல ஓமையில அந்த நிலத்து வசனம் அங்க இருக்குது. பொல்லாங்கன் வந்து 13:25 வாசி. மனுஷன் நித்திரை பண்ணுகையிலே, மனுஷன் நித்திரை பண்ணுகையிலே அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகள் களைகளை விதைத்து விட்டு, மறுபடியும் வாசிங்கள். அது கோதுமை விதைத்து விட்டு போனான் இருக்குது. பொல்லாங்கன் வந்துன்னு இருக்கும் பாருங்க, இல்லைன்னா விடுங்க, வாசிக்க வேண்டாம், இருங்க, பரவாயில்ல. அவனைங்கள் பொல்லாங்கன் வந்து அதை எடுத்து போடுவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் நன்றாக உணர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இந்த 3வது குறிப்பில் விஜிலண்டா இருக்க, விஜிலண்ட், நல்ல விழிப்பா இருக்க. ஏன் காரணம் என்ன? 19 சரி வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உன்னதாது இருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்ளுகிறான். அவன் விதைக்கு பொல்லாங்கன் வந்து, அப்படியானால் இதெல்லாம் ராத்திரி தான் நடக்கும். நம்ம வந்து கொஞ்சம் அதைரியம், நெந்த, அவமானம், வேதனை, கண்ணீர், உபத்திரம் பாதையில அப்படியே தூங்கிடுவோம். நைட்ல நல்லா அந்த வேதனையோடு, கஷ்டத்தோடு, நிம்மதி இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்நானம் எடுத்த நாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட நாம் சற்று தூங்கிடுவோம். நைட்ல நல்லா தூங்கிடுவோம். அப்போ தூங்கும் பொழுது பொல்லாங்கனும் கிரியை செய்வான், இயேசுவும் கிரியை செய்வான். நல்லா வச்சுங்க, விளையாட்டு இல்லை. இங்க மத்தேயு 25:6 நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். மிட் நைட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும். ஆத்மாவை, நம்ம சரீரம் தூங்கும். பட் சங்கீதக்காரன் சொல்லுவார் ஒரு இடத்துல, என் ஆத்மா விழிப்பாய் இருக்கிறது, என் ஆத்மா விழிப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லுவார் சங்கீதக்காரன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் என்னதான் தூங்கினாலும் நம்முடைய ஆத்மா விழிப்பா இருக்கிற ஒரு அனுபவம் வந்து ரொம்ப கிடைக்காத அனுபவம். அது நீங்க எழும்பும் போதே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா, ஒரு பாத்ரூமுக்கோ அதில் திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு எழும்புறோம். அப்போ கர்த்தாவே கிருபைத்தார், இந்த நாளை காண செய்தீரே, இந்த நாளை கொடுத்தீரே. ராத்திரியா இருக்கலாம், 1 மணி 2 மணியா இருக்கலாம், 3 மணியா இருக்கலாம், அதிகாலை வேளையில நீங்கள் விழிப்பாய் இருக்க வேண்டும். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, கர்த்தாவே எனக்கு விழிப்பை தார். நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார். அப்படியானால் நைட்லயும் பிசாசு கிரியை செய்யறான், பகல்ல இயேசுவும் நடு ராத்திரியில கிரியை செய்ய. பொல்லாங்கன் வந்து, அப்படியானால் வசனத்தை எடுத்துருவாங்க. நம்ம வந்து ரொம்ப ஒரு நிர்விசாரமாக, விஜிலண்டா இல்லாமல், விழிப்பா இல்லாமல் இருக்கிற வேளையிலே he will come and steal the word of God. அவன் வந்து வசனத்தை எடுத்துருவான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கர்த்தரிடத்திலே, கர்த்தாவே உம்முடைய சத்தம், நடுராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்ற சத்தத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆகையினாலே நான் எப்பொழுதும் விழிப்பாயிருக்க, நடுராத்திரி ஆனாலும் மத்தியானம் வேலையானாலும் அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் எப்பொழுதும் கவனமாய் இருக்கக்கூடிய கிருபையை அடியானுக்கும்
எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்னுடைய சபையாருக்கும் உலகம் முழுவதும் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. 4வதாக வாசிக்கலாம். வாசியுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 5:19 வாசியுங்கள். உமக்கு சோதரம் ஆண்டவரே. ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்திலே பெரியவன் எனப்படுவான். மறுபடியும் வாசியுங்கள். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி இதுல மனுஷன் மத்தேயு 5:19 சாரி மார்க்கு 5:19 மார்க்கு 5:19 வாசியுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கூடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலும் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்திலே உன் வீட்டிற்கும் போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். கவனி, மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல் நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய், அந்த போய் என்ற வார்த்தை கோ, இங்கிலீஷ்ல கோன்ற வார்த்தை இருக்கும், நல்லா படிச்சு பாருங்கள். அப்ப கர்த்தர் அந்த பிசாசு பிடித்த ஒருவன் அவன் என்ன கேட்கறான் தெரியுமா? ஒரு வார்த்தை அவன் கேட்கறான். அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா இந்த 18ஆம் வசனம் வாசிங்க. அப்படியே அவர் படவில ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். கவனிங்க, மறுபடியும் வாசிங்க. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது, எந்த வசனம் அது வாசிங்க? வசனம் 5:18. அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி. The man who possessed with the devil, அவன் சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தையில அவரோடு இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக். அந்த ரொம்ப வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல அப்படியே அவர் படவில் ஏறும் பொழுது பிசாசு பிடித்திருந்தவன், அப்படியானால் அந்த அந்த ஈவில் பொசஸ்ட், அந்த அவன் கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அவன் சொல்ற வார்த்தை, உம்மோடு நான் இருக்க வேண்டும். அப்படியானால் அந்த வசனத்திலே நீங்கள் 1ஆம் வசனத்திலிருந்து படிச்சீங்கன்னா, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அந்த வாசிங்க 15வது வசனம் வாசிங்கள். இயேசுவினிடத்திலே வந்து லேகியனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும். 5ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் முதல் 20 வசனம் ஒரே ஒரு பர்சன், ஒன்லி இவென்ட் ஃபார் ஒன் பர்சன், ஒரே ஒரு ஆளுக்காக அவர் புறப்பட்டு போறார். அந்த 5ஆம் வசனம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிகள். மார்க் 5:1. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதனேருடைய நாட்டின் வந்தார்கள். 2ஆம் வசனம். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லையில் இருந்து அவருக்கு எதிராக வந்தார். முதல் 20 வசனம் வீட்டுல போய் வாசிங்க. அந்த ஒரே ஒரு ஆளுக்காக, அந்த ஒரு பர்சன், ஈவில் பொசஸ்ட், ஒரே ஒரு பர்சனுக்காக he went other side of the shore, he gone to other side of the shore. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அவர் புறப்பட்டு போறாரு. ஏன்னா நல்லா கவனிங்கள்,
ஒரே ஒரு மனுஷனுடைய விடுதலைக்காக he traveled such a long distance. முதல் 20 வசனம் வீட்டில் போய் வாதி, நிறைய குறிப்பு இருக்கு. அது பிசாசும் பேசுறான், அந்த ஈவில் ஸ்பிரிட்டை பிடிச்ச மனுஷனும் பேசுறான், இயேசுவும் பேசுறாரு, ஜனங்களும் பேசுறாங்க. அப்புறம் வஸ்திரம் இல்லாம இருக்கிறான், அப்புறம் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கடைசியா என்ன சொல்றான், நான் உம்மோடு இருக்கும்படி. அந்த வசனம் 18ஆம் வசனம் ரொம்ப முக்கியம், வாசிங்க 18ஆம் வசனம். அப்படியே அவர் படவிலே ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்து இருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். ஆனா இயேசு அது சொல்லல. நோ 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 நோ, நீ என்னோட இருக்க வேணாம். கோ டு தை ஹவுஸ், கோ டு தை ரிலேஷன்ஸ். உன்னுடைய இனத்தார் இடத்திலும் உன் வீட்டார் இடத்திலும் நீ போய் உனக்கு நடந்ததை சொல்லு. அப்படியானால் இது எதை காண்பிக்கிறது என்றால், அவனுக்கு இந்த டிமானிக் அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு விடுதலை கிடைக்குது. பிசாசு பிடித்திருந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை. அதுபோல கர்த்தர் இந்த கிருபையின் காலத்திலே நமக்கு எத்தனையோ சந்தர்ப்பங்களில் விடுதலை கொடுக்கிறார். இந்த இடத்துல டிமானிக் அட்டாக் ஃபார் அஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அட்டாக். நமக்கு வித்தியாசப்பட்ட ஒரு அட்டாக் வரும். எத்தனையோ மாம்ச குணங்கள் நம்மளை அட்டாக் பண்ணும். கோபம், வைராக்கியம், எரிச்சல், அப்படியாக வித்தியாசப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் தடுமாறுவோம். அதிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருந்து சாட்சியா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்கிறார். இவனுக்கு டிமானிக் அட்டாக், நமக்கு அது மாதிரி டிமானிக் அட்டாக் கிடையாது. நமக்கு ஃப்ளஷ்லி அட்டாக், மாம்ச குணமாகிய மாம்ச சிந்தையிலும் மாம்ச எண்ணத்திலும் மாம்ச சுபாவத்திலும் நமக்கு ஒரு அட்டாக் இருந்துட்டே இருக்கும். கோபம் வருதா, கோபம் வரும். நமக்கு வேதனை வருதா, வேதனை வரும். கோபத்தினாலையும் அதைரியத்தினாலும் எரிச்சலினாலையும் வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்படி நம்மளை போட்டு அலக்கடிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ளே, ஊழியம் செய்கிற நமக்குள்ளே. ஆனாலும் இந்த மத்தியான வேளையில, காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அவன் என்ன சொல்றான், நான் உம்மோடு இருக்கும்படின்றான். அதுபோல கர்த்தாவே, கோபப்படுகிற நான், எரிச்சல் அடைகிற நான், இந்த மாதிரி மாம்ச குணத்திலே சிக்கி தவிக்கிற நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்க எனக்கு கிருபை தாரும். அப்படியானால் விடுதலை உண்டு. நமக்கு விடுதலை உண்டா? விடுதலை உண்டு. கோபப்படுற நமக்கு, அதைரியப்படுற நமக்கு, எரிச்சல் படுற நமக்கு கர்த்தர் படிப்படியாக விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக கர்த்தாவே, மாம்ச எண்ணத்திலிருந்து மாம்ச சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் ஐயா என்று கேட்டு உம்மோடு இருக்கக்கூடிய, உம்மோடு வாசம் பண்ணக்கூடிய கிருபையை நீர் அடியானுக்கு கட்டளையிடுவீராக. கடைசியாக வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 16வது வசனம். ஜான்ஸ் காஸ்பல் 15:16. 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. you are not chosen me. வாசிங்கள். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிறைந்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மை சொல்றார். நீங்கள் போய் கனி கொடுங்கள், நீங்கள் போய் கனி கொடுங்கள். இருக்கிற இடத்துல கனி கொடுக்க முடியாது. I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சீஷர்களே, ஓ பேதுருவே, அந்திரேயாவே, யோவானே, I have chosen you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் புறப்பட்டு போங்கள். எங்க போங்கள்? நான் உங்களுக்கு சொல்லுகிற உலகம் முழுவதும் இடத்துக்கு போங்கள். கனி கொடுங்க போய். கனி கொடுக்கும்படியாக. அப்படியானால் கர்த்தர் நம்மை வளரும்படியாக கனி கொடுக்கும்படியாக சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்க வீட்டிலேயே இருக்கிற வரைக்கும் கனி கொடுக்க முடியாதுங்க. கொஞ்சம் வசனத்தை படிச்சு தியானம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்கேயாவது போய் எங்கேயாவது ஏதாவது செய்வீங்க. ப்ராக்டிக்கலா யோசிங்க. ப்ராக்டிக்கலா பேசுறேன். இஃப் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட் டெய்லி ஹாபிச்சுவலி பழகி பழகி வசனத்தை படிச்சு ஃபுல்லாயிட்டா இட் வில் ஓவர்ஃப்ளோ, நிரம்பி வழியும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க எங்கேயாவது போய் எங்கேயாவது யாருக்காவது ஏதாவது செய்வீங்க, சத்தியத்தை சொல்லுவீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கனிய நீ சாப்பிட்டு பாரு. நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் கோபப்படலை, நான் நல்ல சமாதானமா இருக்கிறேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று நீங்கள் பெற்ற ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட், ஆவின் கனியை மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க. அல்லேலூயா. அதுதான் இயேசு இந்த இடத்துல சொல்லுகிற ஒரு வார்த்தை. வாசிங்கள் மறுபடியும். நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதுக்காக கர்த்தர் நம்ம ஏற்படுத்தினார். He ordained us. நம்மளை அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். பரிசுத்த ஆவியாக அபிஷேகம், ரட்சிப்பாகிய அபிஷேகம், ஞானஸ்நானமாகிய அபிஷேகத்தினாலே நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை யோசிங்க. ஏற்படுத்தினேன். கர்த்தர் நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு போகக்கூடிய கிருபையை கொடுத்து அவருக்காக கனி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அல்லேலூயா. 5 காரியத்தை நாம் தியானித்தோம். கோ என்ற வார்த்தை, போங்கள். அப்படியே நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட்டு போங்கள். முதலாவது ரெக்கன்சிலியேஷன், 2வது ஒபீடியன்ஸ், 3வது விஜிலண்ட், 4வது பார்த்தீங்கன்னா அங்கே அவன் டு பி வித் ஜீசஸ், இயேசுவோடு இருக்கும்படியாக, 5வதாக கனி கொடுக்கும்படியாக, டு பி ஃப்ரூட்ஃபுல். இந்த 5 காரியம் எதை காட்டுகிறது? நீங்கள் புறப்பட்டு போனால்தான். பூமியாகிலாமம் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான். பூமியாகிலாமம் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதான். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இந்த தொண்டு செய்குவேன். ஆவியாத்மாவும் தேகம் யாவும் இந்த தொண்டு செய்குவேன். இயேசு நாமமே என் ஆத்மாவின் கீதமே, என்னே சரே சுவை நான் நெண்டோ மகிழ்ந்திடுவேன். என்னே சரே சுவை நான் டோம்பே மகிழ்ந்திடுவேன். நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம். பிதாவே, புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாங்கள் 5 விதமான போங்கள் என்ற வார்த்தையை தியானிக்கக்கூடிய கிருபை கொடுத்து கேட்ட யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. உங்களுடைய அநாதை தீர்மானத்தின்படி நாங்கள் போய் எதை எதை செய்ய வேண்டுமோ செய்து கர்த்தாவை கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றி உம்மோடு தங்கும்படியாக நாங்கள் புறப்பட்டு போக எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் சத்துவத்தையும் பலனையும் ஒப்புருவதாகுதல் கர்த்தாவே. ரெக்கன்சிலியேஷன் எங்கெங்க யார் யாரோடு ஒப்புரவு ஆகணுமோ அடியானுக்கும் எங்களுக்கும் எல்லாருக்கும் வேண்டிய கிருபையும் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென், 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 ஆமென்.